ஷீலா தீட்சித் விவகாரத்தால் செவ்வாயன்றும் லோக்சபா நாள் முழுக்க முடக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தின் போது காங்கிரஸ் மீது பாரதிய ஜனதா சரமாரி குற்றச்சாட்டுகளை சுமத்தியது. காமன்வெல்த் போட்டி பணிகளில் நடந்த முறைகேடுகள் பற்றி டில்லி முதல்வர் ஷீலா தீட்சித்தை குற்றம் சாட்டி மத்திய கணக்கு தணிக்கை குழு அளித்த அறிக்கை செவ்வாயன்று பார்லிமெண்டில் பெரும் அமளியை ஏற்படுத்தியது. லோக்சபா கூடியதுமே சிஏஜி அறிக்கை மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். பார்லிமெண்டின் பொதுக்கணக்கு குழு அறிக்கையை ஆராய வேண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி விவாதத்துக்கு சபாநாயகர் மீரா குமார் அனுமதி மறுத்தார். அதை ஏற்க மறுத்த பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஷீலா தீட்சித் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சபையின் மைய பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். இதனால் முதலில் 12 மணி வரையில் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சனை ராஜ்யசபாவிலும் எழுந்ததால் நண்பகல் வரையில் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மாக்கன் தாக்கல் செய்த அறிக்கை மீது விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சி தலைவர் அருண் ஜேட்லி பேசுகையில், சுரேஷ் கல்மாடியை காமன்வெல்த் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்க பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசு முடிவு எடுத்ததாக மாக்கன் கூறுவது கேலிக்கூத்து என்று கூறிய ஜேட்லி, காமன்வெல்த் முறைகேடுகள் தொடர்பான உண்மைகளை மூடிமறைக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கல்மாடி நியமனத்துக்கு பிரதமர் அலுவலகம்தான் பொறுப்பு என்றும் அருண் ஜேட்லி வாதிட்டார். இதனிடையே ஷீலா தீட்சித்தை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பார்லிமெண்டின் பிரதான வாயில் முன் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடுப்புகளை அமைத்து பாரதிய ஜனதா தொண்டர்களை போலீசார் தடுத்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது.